நேயர்களே, இலக்கை அடைவது எப்படி தெரியுமா? இதோ உங்களுக்கு ஒரு கதையுடன். ஒரு கனவின் பயணம் முழுமையான விரிவாக்கம். ஒரு சிறிய பசுமையான கிராமத்தில் அடர்ந்த வனப்பகுதிகளால் சூழப்பட்டு ஆற்று நீர் தெளிந்து ஓடும் ஒரு அமைதியான இடத்தில் விமல் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. அது ஒரு ஓவியனாக மாற வேண்டும், தனது கற்பனையை வண்ணங்களாலும் கோடுகளாலும் உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான். அந்த கிராமம் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியாக இருந்தாலும் அங்கு கலைக்கு எந்த இடமும் இல்லை. ஓவியம் கற்றுக்கொள்ள ஒரு பள்ளி கூட இல்லை. தூரிகைகள், வண்ணங்கள், கேன்வாஸ் போன்ற பொருட்கள் அங்கே அரிது. அவனது குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் பிழைப்பிற்காக கடுமையாக உழைத்தார்கள். வயல் வேலைகள், கால்நடை மேய்த்தல் என அன்றாட வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக இருந்தது. விமலின் கனவை பற்றி பேசும் போதெல்லாம் அவனின் அப்பா, ஓவியம் வரைந்து என்ன செய்ய போகிறாய் விமல்? வயிற்று பசிக்கு அது உதவாது. நீ வயலுக்கு வா, வேலை செய்தால் 4 காசு கிடைக்கும். அதுதான் உண்மையான வாழ்க்கை, கனவுகளால் வயிறு நிரம்பாது என்பார். அவனின் அம்மா, இந்த கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உழைக்க கற்றுக்கொள். எங்கள் கஷ்டம் உனக்கு புரியவில்லையா என்று கண்டிப்புடன் சொல்வார். உறவினர்களும் விமல் ஒரு பகல் கனவு காண்கிறான், இது வீண் வேலை என்று பரிகாசம் செய்தனர். விமல் மனம் தளரவில்லை. இரவுகள் அவனுக்கு நண்பர்களாயின. எல்லோரும் தூங்கிய பிறகு அவனின் சிறிய குடிசை ஒரு மங்கலான மெழுகுவர்த்தியின் ஒளியில் அவனது கலை பயணத்திற்கான ரகசிய இடமாக மாறியது. பழைய செய்தித்தாள்கள், காய்ந்த இலைகள், தேங்காய் மட்டைகள் அல்லது கிடைத்த எந்த ஒரு சருகிலும் உடைந்த கரியை துண்டுகளாக்கி அதை கொண்டு அவன் ஓவியங்கள் வரைந்தான். அவனுக்குள் இருந்த கற்பனை திறன் அவனின் கைகளுக்கு வழிகாட்டியது. கிராமத்து வாழ்வின் எளிய காட்சிகளை, வயல்களில் நடனமாடும் பயிர்கள், சூரிய அஸ்தமனத்தின் செம்மையான வானம், ஆற்று நீரில் நீந்தும் மீன்கள், வானில் வட்டமிடும் பறவைகள், விளையாடும் குழந்தைகள், உழைக்கும் கிராம மக்கள், அவன் கண்ட அனைத்தையும் தன் மனதில் பதிய வைத்து பின் அதை தன் ஓவியங்களாக வெளிப்படுத்தினான். அவனுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை. ஆனால் அவனுக்குள் இருந்த தீராத ஆர்வம் ஒரு அணையாத விளக்கு போல அவனை முன்னோக்கிச் செலுத்தியது. ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு வண்ணமும் அவனின் கனவுகளுக்கு மேலும் உயிர் கொடுத்தன. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு முதியவர் வந்தார். அவர் வெள்ளை தாடியுடன், அமைதியான கண்களுடன், ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு வந்தவர் போல தோன்றினார். அவர் ஒரு ஞானி என்றும் பல இடங்களுக்குச் சென்று உலக அனுபவம் பெற்றவர் என்றும் கிராம மக்கள் பேசிக்கொண்டார்கள். விமல் வழக்கம் போல ஆற்றுக்கரையில் அமர்ந்து தனது கனவு உலகத்தில் லயித்தபடி ஓவியம் வரைந்து கொண்டிருந்தான். முதியவர் அவனை பார்த்ததும் அவன் வரைந்து கொண்டிருந்த அழகிய ஓவியத்தை கண்டார். அவர் மெதுவாக விமலை அணுகி, மகனே, என்ன வரைகிறாய்? உன் கைகளில் ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது என்று கேட்டார். விமல் தயக்கத்துடன் தான் வரைந்த சில ஓவியங்களை காட்டினான். முதியவர் விமலின் ஓவியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அதில் ஒரு தனித்தன்மை, ஒரு உயிர்ப்பு இருப்பதை கண்டார். அது வெறும் கோடுகள் அல்ல, ஒரு உணர்வின் வெளிப்பாடு, ஒரு ஆழ்ந்த கலை பார்வை. நீ ஒரு நல்ல ஓவியனாக வருவாய் மகனே. உன்னுடைய கைகளில் ஒரு அற்புதம் இருக்கிறது. ஆனால் நீ இந்த கிராமத்திலேயே இருந்தால் உனது கனவு நிறைவேறாது. இந்த சிறிய கிணற்றுக்குள் அடைபட்டு கிடந்தால் உன்னுடைய கலை ஒருபோதும் முழுமை அடையாது. நீ நகரத்திற்கு செல்ல வேண்டும். அங்கேதான் உனக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அங்கேதான் உன் போன்ற திறமைகளை வளர்த்து கொள்ள வழிகள் உள்ளன. பெரிய ஓவிய கூடங்களும் கலைக்கூடங்களும் திறமையான ஆசிரியர்களும் அங்கேதான் இருக்கிறார்கள் என்று முதியவர் விமலிடம் கூறினார். அவர் விமலின் கையை பிடித்து, உன்னால் முடியும். இந்த திறமை வீணாகக் கூடாது என்று கண்கலங்கினார். முதியவரின் வார்த்தைகள் விமலுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தன. அதுவரை ஒரு சிறு தீப்பொறியாக இருந்த அவனது கனவு இப்போது ஒரு பெரிய சுடராக எரிந்தது. ஆனால் நகரத்திற்கு செல்ல அவனிடம் பணம் இல்லை. அவனின் குடும்பமும் உதவ மறுத்தது. இது உன்னுடைய பைத்தியக்காரத்தனமான கனவு. நாங்களும் ஏற்கெனவே கடனில் இருக்கிறோம். பணத்தை கொடுத்து வீணாக்க முடியாது என்று அவனின் அம்மா உறுதியாகச் சொன்னார். அவனின் அப்பா, ஒரு கலைஞன் ஆகப் போகிறாயா? கலை எப்போதுமே பசியை போக்காது. எங்களை பார், உழைத்து வாழ்கிறோம். உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகாது என்று கிண்டலாகச் சிரித்தார். விமல் சோர்ந்து போனான். அவன் மீண்டும் பழையபடி இருளில் மூழ்கியது போல உணர்ந்தான். எதிர்காலம் கேள்விக்குறியாக நின்றது. இருப்பினும் முதியவர் அவனுக்கு ஒரு யோசனை கூறினார். உன்னுடைய ஓவியங்களை கிராமத்து மக்களுக்கு காட்டு. ஒரு சிறு நம்பிக்கையுடன் ஆரம்பி. அதை பாராட்டும் சிலர் உனக்கு உதவ முன்வரலாம். சிறிய முயற்சிகள் கூட சில சமயங்களில் பெரிய கதவுகளை திறக்கும் என்றார். முதியவரின் யோசனையை ஏற்று விமல் தான் வரைந்த ஓவியங்களை கிராமத்தின் மையத்தில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தடியில் ஒரு சிறிய சந்தை போல வைத்தான். கிராம மக்கள் அதை பார்க்க வந்தார்கள். பெரும்பாலானவர்கள் கேலி செய்தார்கள். இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்றும், இவனுக்கு வேறு வேலை இல்லை போல. வயலுக்கு போய் வேலை செய்யாமல் இவன் ஏன் இதைச் செய்கிறான் என்றும் சிரித்தார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு விமலின் திறமை புரிந்தது.
அதில் ஒரு வயதான பெண்மணி கண்ணாடியை சரிசெய்து கொண்டு விமலின் ஓவியங்களை பார்த்தார். அவர் ஒரு ஓவியத்தில் தன் மகனின் முகத்தை கண்டார். நீ மிகவும் நன்றாக வரைகிறாய், என் மகனுக்கு உன் ஓவியங்கள் நிச்சயம் பிடிக்கும் என்று சொல்லி தன்னுடைய பட்டுப் புடவையின் முனையிலிருந்து சில நாணயங்களை கொடுத்தார். இதுவே அவனது வாழ்க்கையின் முதல் சம்பாத்தியம். அடுத்த நாள் ஒரு விவசாயி தன் நிலத்தின் அழகிய ஓவியத்தை விமலிடம் கேட்டு அதற்கு சில காசுகள் கொடுத்தார். மெல்ல மெல்ல கிராமத்தில் சிலர் அவனது ஓவியங்களை வாங்கத் தொடங்கினர். சில சமயங்களில் ஒரு கோழி, சில தானியங்கள் என ஓவியங்களுக்கு பதிலாக பொருட்களையும் பெற்றான். அந்த சிறிய தொகையை சேமித்து விமல் தனது பயணத்தை தொடங்கினான். முதியவரிடம் ஆசி பெற்று கிராமத்து மக்களை பிரிந்து ஒரு பழைய மூட்டை துணியில் தன் ஓவியங்களையும் சில உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு நகரை நோக்கி நடந்தான். அவனுக்கு நகரத்தை பற்றி எதுவும் தெரியாது. அது ஒரு பெரிய பரந்த உலகம். அவனுக்கு முன்பாக பல சவால்கள் காத்திருந்தன. ஆனால் அவனின் கண்களில் ஒரு ஒளி இருந்தது. அது தனது கனவை அடையும் ஒளி. அவனுக்குள் இருந்த ஒருவித பிடிவாதம், ஒரு தீராத தாகம் போல அவனை முன்னோக்கி தள்ளியது. நகரத்திற்கு வந்ததும் விமல் மிகவும் திண்டாடினான். அங்கே பல வண்ண விளக்குகள், பெரிய கட்டிடங்கள், விரைந்து செல்லும் வாகனங்கள், சலசலக்கும் மக்கள் கூட்டம். கிராமத்தின் அமைதியான வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறாக நகரம் அவனை ஒரு சுழலுக்குள் இழுப்பது போல் இருந்தது. அவனுக்கு தங்க இடமில்லை, உணவில்லை. இரவுகளில் பூங்கா பெஞ்சுகள் அல்லது பாலங்களின் அடியே தூங்கினான். பசியும் குளிரும் அவனை வாட்டின. பல ஓவிய கூடங்களுக்கு சென்றான். அங்கே பெரிய கம்பீரமான கட்டிடங்கள் இருந்தன. அங்கே இருக்கும் ஓவியர்கள் அவனது கலைப்படைப்பை நிராகரித்தார்கள். உன்னிடம் எந்த பட்டமும் இல்லை, அனுபவமும் இல்லை, உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று விரட்டி அடித்தார்கள். சிலர், இங்கு போட்டியாளர்கள் அதிகம், உன்னை போன்றவர்கள் தினமும் நூற்றுக்கணக்கில் வருகிறார்கள், உன்னுடைய திறமை போதுமானதாக இல்லை என்று கேலி செய்தனர். சில ஓவிய கூடங்கள் அவனது கிராமத்து ஓவியங்கள் பழமையானவை, நவீனத்துவம் இல்லாதவை என்று புறக்கணித்தன. விமல் மனமுடைந்து போனான். அவன் உணவின்றி உறக்கமின்றி பல நாட்கள் அலைந்தான். சில சமயங்களில் பிச்சை எடுத்தான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு தான் செய்த தவறு என்று தோன்றியது. நான் ஏன் என் கிராமத்திலேயே இருக்கவில்லை? நான் ஏன் இந்த நகரத்திற்கு வந்தேன்? என்னுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது போல என்று யோசித்தான். அவனுக்குள் இருந்த சந்தேகம் அவனை முழுமையாக விழுங்க பார்த்தது. ஆனால் அந்த கணமே அவனின் மனசாட்சி அவனை தடுத்தது. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய். இப்போது விட்டுவிட்டுச் சென்றால் உன் கனவு என்னவாகும்? உன்னுடைய திறமை வீணாகி விடாதா? உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்தாயே, அதை இப்போதே கைவிடலாமா என்றது. அந்த வார்த்தைகள் அவனுக்கு மீண்டும் ஒரு உத்வேகத்தை கொடுத்தன. அவன் பசியையும் சோர்வையும் புறந்தள்ளி நகரத்தின் பரபரப்பான தெருவோரங்களில் அமர்ந்து ஓவியங்கள் வரையத் தொடங்கினான். நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கையை, மனிதர்களின் முகபாவனைகளை, கட்டிடங்களின் அழகை அவன் தனது காகிதத்தில் கொண்டு வந்தான். முதலில் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை. மக்கள் அவனை கடந்து சென்றார்கள். சிலர் அவனது ஓவியங்களை மிதித்துச் சென்றனர். ஆனால் மெல்ல மெல்ல மக்கள் அவனது ஓவியங்களை கவனிக்கத் தொடங்கினர். குழந்தைகள் அவனது ஓவியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் அவனது ஓவியங்களில் இருந்த யதார்த்தத்தையும் உயிர்ப்பையும் பாராட்டினர். கிராமத்தில் கற்ற எளிமையான நுட்பங்களும் நகரத்தின் யதார்த்தமும் கலந்த அவனது ஓவியங்கள் தனித்துவம் பெற்றன. சிலர் அவனுக்கு பணம் கொடுத்தார்கள். சிலர் அவனுக்கு உணவு கொடுத்தார்கள். ஒரு கடையில் வேலை செய்யும் ஒருவர் தினந்தோறும் அவனுக்கு ஒரு கப் சூடான தேநீர் கொடுத்தார். அவனது ஓவியங்கள் மெல்ல மெல்ல பிரபலமாக தொடங்கின. ஒரு நாள் நகரத்தின் மிகச்சிறந்த ஓவிய ஆசிரியரும் கலை விமர்சகருமான சேகர் ஐயா தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது விமலின் ஓவியங்களை கண்டார். அவர் ஒருமுறை நின்றார். பின் மீண்டும் திரும்பி விமலின் ஓவியங்களை உன்னிப்பாக பார்த்தார். அந்த ஓவியங்களில் ஒரு தனித்துவமான உயிர் இருப்பதை கண்டார். அவை வெறும் படங்கள் அல்ல, ஒரு உணர்வின் வெளிப்பாடு, ஒரு ஆழ்ந்த கலை பார்வை. அந்த ஓவியங்களில் இருந்த கிராமத்து எளிய மனதும் நகரத்தின் வேகமான வாழ்க்கையும் அவரை ஈர்த்தன. யார் நீ? இந்த ஓவியங்களை நீதானா வரைந்தாய்? இந்த திறமை உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். விமல் தனது கதையை ஆரம்பத்தில் இருந்து, கிராமத்து வாழ்க்கை, முதியவரின் வழிகாட்டுதல், நகரத்தில் அவன் பட்ட கஷ்டங்கள், நிராகரிப்புகள் என அனைத்தையும் விளக்கினான். சேகர் ஐயா விமலின் விடாமுயற்சியையும் கலை மீதான அவனது தீராத ஆர்வத்தையும் அவன் பட்ட கஷ்டங்களையும் கேட்டு வியந்தார். அவர் விமலை தனது மாணவனாக ஏற்றுக்கொண்டார். அது விமலின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அவர் விமலுக்கு தங்க இடம் கொடுத்தார். ஓவிய பயிற்சிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்தார். ஆசிரியரின் வழிகாட்டுதலில் விமல் தனது திறமைகளை மேலும் மெருகேற்றிக் கொண்டான். அவன் கடுமையான பயிற்சி செய்தான். பகல் இரவாக உழைத்தான். அவனுக்குள் இருந்த திறமை ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் போல பெருகியது. சேகர் ஐயா அவனுக்கு மேற்கத்திய கலை நுட்பங்களையும் இந்திய கலை மரபுகளையும் கற்றுக் கொடுத்தார்.
புதிய ஓவிய பாணிகளை முயற்சி செய்ய ஊக்கப்படுத்தினார். சில வருடங்களுக்கு பிறகு அவனது ஓவியங்கள் தேசிய அளவில் அங்கீகாரம் பெறத் தொடங்கின. அவனது முதல் கண்காட்சி பெரும் வெற்றியை பெற்றது. பல புகழ்பெற்ற கலை விமர்சகர்கள் அவனது ஓவியங்களை பாராட்டினர். விமலின் ஓவியங்கள் வெறும் படங்களல்ல, அவை கிராமத்தின் ஆன்மாவையும் நகரத்தின் துடிப்பையும் ஒருங்கே வெளிப்படுத்துகின்றன என்று ஒரு விமர்சகர் எழுதினார். அவன் ஒரு புகழ்பெற்ற ஓவியனாக மாறினான். அவனது ஓவியங்கள் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டன. அவன் தனது கனவை அடைந்துவிட்டான். ஒரு நாள் விமல் தனது கிராமத்திற்கு திரும்பினான். அவன் ஒரு வெற்றியாளனாக திரும்பினான். அவன் பயன்படுத்திய கரி ஓவியங்கள் இப்போது அருங்காட்சியகங்களில் அலங்கரித்தன. அவனை கேலி செய்தவர்கள், அவனை புறக்கணித்தவர்கள் அனைவரும் அவனுக்கு பெருமைப்பட்டார்கள். அவனின் குடும்பத்தினர் அவனை கட்டித்தழுவி கண்ணீர் சிந்தினர். எங்களை மன்னித்துவிடு விமல், உன் திறமையை புரிந்து கொள்ளாமல் உன்னை தடுத்தோம் என்று அவனின் அம்மா சொன்னார். விமல் அவர்களிடம், நீங்கள் தான் எனக்கு முதல் உத்வேகம். உங்களின் கஷ்டங்களை பார்த்தே நான் உழைக்க கற்றுக்கொண்டேன் என்றான். விமல் தனது கிராமத்திற்கு ஒரு கலைப்பள்ளியை தொடங்கினான். தனது கனவை அடைவதற்கு தான் பட்ட கஷ்டங்கள் வேறு யாருக்கும் வரக்கூடாது என்று நினைத்தான். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு விமல் இருப்பான், அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக ஓவியம் கற்றுக் கொடுத்தான். கிராம மக்கள் அவனை கொண்டாடினார்கள். விமலின் கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அடைய உங்களுக்குள் இருக்கும் உறுதிதான் முக்கியம். தடங்கல்கள் வரும், மக்கள் கேலி செய்வார்கள், சில சமயங்களில் நீங்கள் தோல்வியையும் சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை நம்பி விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் ஒரு நாள் நிச்சயம் உங்கள் கனவு நிறைவேறும். விமலின் வாழ்க்கை நம்பிக்கை இருந்தால் எந்த கனவையும் அடையலாம் என்பதற்கு ஒரு வாழும் உதாரணம். உங்கள் கனவுகளை பின்தொடர ஒருபோதும் தயங்காதீர்கள். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உங்களை மேலும் வலிமையாக்கும் ஒரு படி என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த விரிவாக்கப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அவர் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி.